இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஓவரால் ரேங்க் 45 அண்டு கம்யூனல் ரேங்க் 1 எடுத்த நம்ம ரிசானா மேமை தான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இவங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறைய கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகுது. எஸ்பெஷலி லாங் ரனில் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் மேமை வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம். எஸ், அவங்களும் வந்துட்டு அவங்க டைம் கொடுத்து இன்ட்ராக்ஷனுக்கு வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமே இது பண்ண வேண்டியது ஒரு சில காரணங்களால் வந்து எனக்கு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். மேம், ரிசானா மேம், நீங்கள் யார், நீங்கள் எங்கே படிச்சீங்க, உங்களை பற்றின செல்ஃப் இன்ட்ரோ பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீலகிரியிலிருந்து கூடலூர்னு ஒரு ஊர், அங்கே தான் இருக்கேன். அங்கே வந்து ஸ்கூலிங் அங்கே தான் பண்ணேன். காலேஜ் வந்து சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முடித்தேன். அதுக்கப்புறம் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதை ரிசைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பர்சனல் ரீசன்ஸ்னால. இப்போ கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பேபி இருக்கு. ஓகே, உங்களுக்கு 2018 பாஸ்ட் அவுட் இல்லையா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் எப்போ கிடைச்சிது? யார் உங்களுக்கு அந்த அவேர்னஸை கொடுத்தாங்க? சார், எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் ப்ரைவேட் செக்டரில் தான் இருந்தேன். ஓகே. அப்புறம் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வீட்டில் தான் இருந்தேன். ஓகே. ஸோ ஒரு நாள் அப்பா சொன்னாங்க வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர் ஜாப்ல விமனுக்கு ரிசர்வேஷன் எல்லாம் கொஞ்சம் ஹையா இருக்குமா, நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் சும்மா தான் இருந்தேன். கவர்மெண்ட் செக்டர்ல. ஓகே. கவர்மெண்ட் செக்டர்ல. ஆனா நான் வந்து அன்னைக்கு என்னோட மைண்ட் செட் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேரோட மைண்ட் செட் தவறான ஒரு மைண்ட் செட் வந்து இருந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட் செக்டர் ஜாப் வந்து நம்ம எதர் மணி இல்லைன்னா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இன்வால்வ் பண்ணாதான் கிடைக்கும், எக்ஸாம் எல்லாம் ப்ராப்பரா இல்லைன்னு ஒரு மைண்ட் செட். நான் அப்பவே எங்க அப்பா கிட்ட அதுதான் சொன்னேன், கிடைக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. என் பேபிக்கு ஒரு 1 year ஆயிடுச்சு. என்னோட பிளான் வந்து டான்ஸ் செட்க்கு மெதுவா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அவங்க ஸ்கூல் போற வரைக்கும் டைம் இருக்கு, டான்ஸ் செட் எழுதி பிஜி பண்ணலாம், அந்த மாதிரி பிளான்ல இருந்தேன். அப்புறம் எனக்கான ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்றாங்க. எனக்கு மென்டலி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் இல்லங்கிறதுமே எனக்கு ஒரு ஃபேக்டராவே தான் இருந்துச்சு. ஆல்ரெடி டிப்ரெஷன் இருக்கு நம்ம பேபி இஷ்யூஸ்ல அதுல எல்லாம். அது கூட வந்து நான் ஒரு வேஸ்ட் இருக்கேன். 2018 பாஸ்ட் அவுட் ஆகி ஒரு 3-4 years ஆகி நான் எதுவுமே பண்றது இல்லையே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் கொஞ்சம் மார்க் எல்லாம் கம்மியா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லபடியா இருக்காங்க. அந்த ஒரு இது உறுத்திட்டே தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் மென்டல் ஹெல்த்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ப்ரொடக்டிவா நான் இல்லைன்றதுதான். சோ அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் 2022 அந்த மந்த் எனக்கு ஞாபகம் எப்படின்னா, என்னோட பேபியோட பர்த்டே அந்த மந்த். அப்ப வந்து எங்க காலேஜ்லயே படிச்ச சிவரஞ்சனின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. என்னோட ஊர் தான், நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து 2 years ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அகாடமில போயிட்டு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு என்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தாங்க சிட்டி இன்ஜினியரிங். அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிராப்ஸ்ல. அப்பதான் நான் வந்து சரி சிவரஞ்சனி வந்து 2 yearsல முடிச்சிருக்காங்கன்னா நாமளும் ட்ரை பண்ணா மேபி ஒரு 4 yearsல நம்மளாலையும் முடியலாம் மாதிரி ஒரு இது. ஏன்னா அவங்க அகாடமியும் போயிருக்காங்க. என்னோட இங்க யூஏஇல வந்து இந்த மாதிரி அகாடமிஸ் எதுவும் இல்ல. அந்த மாதிரி எனக்கு இதை பத்தி பெருசா ஐடியாவுமே இல்ல. அப்படி இருக்கும் போதுதான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பாக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்றது யூடியூப் தானே. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மலையாளம் தமிழ் ரெண்டுமே ஓகே தான். ஆனா ரெண்டுலயுமே வந்து அவ்வளோக்கா வீடியோ லெக்சர்ஸ் இல்ல. ஃபுல் சீரீஸ் தான். அந்த டைம் 2 years பிஃபோர் கிடையாது. அப்புறம் பார்க்கும்போது இங்கிலீஷ்ல இருந்துச்சு கொஞ்சம். ஹிந்தில தான் இருக்கு. நிறைய பிளேலிஸ்டா இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு 80 வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கு. நல்லாவே எக்ஸ்பிளைன் இருக்கு. நம்மளுக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது. காலேஜ் படிக்கும் போது ஹிந்தி கிளாஸ் ட்ரை பண்ணி வரலாம் வெயிட் ஆகினாங்க. அப்படி இருக்கும்போது நான் இது ஸ்டார்ட் பண்ணேன், பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு ஏதோ இங்கிலீஷ் சீரீஸ் தான், லெக்சர் சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நோட்ஸ் மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம்ல அப்படியே ஒரு 1 hour அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன்.
அப்போ இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூப் பார்க்கும்போது உங்க சேனல் சாரோட ஜெயசங்கர் அப்படின்றது வந்துருச்சு. அதுல கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து டிஆர்பி எக்ஸாம் அப்புறம் டிஎன்இபிஐ கொஞ்சம் கேன்சல் ஆயிட்டு இருக்கு, அந்த எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குன்னா சேனல்ல தான் நான் மோஸ்ட்லி பாத்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சப்ஜெக்ட் கூட நான் முடிக்கல, அந்த டைம்ல ஒரு வீடியோ நீங்க போட்டிருந்தீங்க நோட்டிபிகேஷன் அவுட். இப்ப கூட நேத்து கூட நான் சும்மா வீடியோ பார்த்தேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஒரு மைண்ட் மாதிரி இருந்துச்சு. 70 daysல வந்து எக்ஸாம் வரப்போகுது. அது வந்து நீங்க ஸ்கிட் மாதிரி பண்ணிருந்தீங்க. சில பேருக்கு வந்து சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு வந்து இது பார்த்து கஷ்டமா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ண வந்து ஹாப்பியா இருப்பாங்க எக்ஸாம் வரப்போகுதுன்னா, ப்ரிப்பேர் பண்ணாதவங்க வந்து முன்னாடியே படிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேக்கப் கால் சார். அதுல இருந்து அந்த 1 hourங்கிறது டெய்லி ப்ரிப்பரேஷன் 3 hour ஆயிடுச்சு, 5 hour ஆயிடுச்சு, கடைசியில 14 hour நான் ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு நான் வந்து அந்த ஒரு வீடியோ தான் எனக்கு அந்த ஒரு அர்ஜ கொடுத்துருச்சு. நல்லது, அந்த கிரெடிட் கண்டிப்பா உங்களோட அந்த வீடியோ தான். ஓகே மேம் ஒரு நிமிஷம். ஓகே வந்துருச்சு, கரெக்டாக கட்டாயம் வந்துருச்சு. ரைட், ஓகே ரைட். இந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி பற்றி சொல்லியிருந்தீங்க. உங்களோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், ஏன்னா நீங்கள் செல்ஃபாகவே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டியூட் போகலை. ஸோ நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்ன? ஏன்னா இப்போ லாங் டேர்மில் நிறையா பேர் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் மார்க்ஸில் வந்து மிஸ் ஆகுது. இப்போ உங்களை மாதிரி ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச்சில் தான் இருக்காங்க, அப்பப்போ வாட்ஸ்அப்பில் டவுட் மட்டும் கேட்டுப்பாங்க, அவங்களுக்கு கோர்ஸ் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட சஜஷன் என்ன? நீங்கள் வந்து இப்போ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களோட சஜஷன் என்ன? நான் ப்ரிப்பேர் பண்ண மெத்தட் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்கான ப்ராப்பர் மெத்தட் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணது கேட் இதுல. ஏன்னா அந்த டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி சிஎஸ்சி இல்லைன்னா சிசிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட் எக்ஸாம் இருக்கு, டிஆர்பி பாலிடெக்னிக் இருக்கு, அப்புறம் டிஎன்இபிஐ வந்து டிஎன்இபில கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கேன். அந்த டைம்ல சரி நம்மளுக்கு அப்போ டிஆர்பி தான் கொஞ்சம் பெட்டர், ஏன்னா எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனும் கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால டிஆர்பி எய்ட் பண்ணலாம்ன்றது தான் நம்ம பிளான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 mark கொஸ்டின்ஸ் வரும், 2 mark வந்து ஏடிஆர் இருக்குங்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் சிவரஞ்சனி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து எப்படியும் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணியாச்சு, பண்றது ஒழுங்கா பண்ணலாமே. அப்படின்னா வேற எக்ஸாம்ஸ் எனக்கு அந்த சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிடுமே. நான் கேட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேட்ல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹிந்தி பிரச்சனை வந்ததுனால நான் வந்து ஒரு பானு சார் அப்படின்னு ஒருத்தரோட எலக்ட்ரிக்கல் மெஷின் ஸ்டார்ட் பண்ணிச்சேன். நான் எப்படி பார்த்தேன்னா ரொம்ப லென்த், எல்லாருமே வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கிற நம்பர் ஆஃப் வீடியோஸ் ஒரு சப்ஜெக்ட்ல ஷார்ட்டா இருக்கிறது இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கம்மியா இருக்கிறது பார்ப்பாங்க. நான் வந்து லாங்கஸ்ட் எவ்வளவு வீடியோஸ் எதுல இருக்கு, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அதிகமா எவ்வளவு இருக்கு, ஏன்னா என்னோட பார்த்து நிறைய கவர் பண்ணுவாங்க அப்படின்னு மெஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு. 84 வீடியோஸ் இருந்துச்சு, ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 2 hours 1.5 hours கிட்ட. அது முடிக்கிற டைம்ல தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு டிரான்ஸ்ஃபார்மர் டிசி மெஷின் மட்டும்தான் கவர் பண்ணிருக்காங்க, சிங்க்ரனஸ் அண்ட் இண்டக்ஷன் மெஷின் அப்படியே பேலன்ஸ் இருக்கு. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஹிந்தியில தான் இருக்கு. அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அனலாக் இங்கிலீஷ்ல கிடைச்சிருச்சுன்னு பார்க்க ஆரம்பிச்சா பேசிக்ஸ் கொஞ்சம் டச் விட்டதுனால பேசிக்ஸ் எனக்கு நல்லா கிளியரா தெரியாதுனால நான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அந்த சர்க்யூட் தியரி இருக்குல்ல அது மற்றபடி பாத்துக்கலான்னு நான் அங்கித் கோயல் சாரோட கேட் சேனல்ல வந்து ஒரு வீடியோ லெக்சர் சீரிஸ் இருக்கு, அது வந்து பார்த்தேன். அது வந்து நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ற ஒரு விஷயம். அந்த பிளேலிஸ்ட் வந்து அந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருங்க, அதை நம்ம வந்து கீழ அட்டாச் பண்ணிடலாம். அது ஏன்னா இப்ப நம்ம 4 years காலேஜ்ல படிச்சதை விட அந்த ஒரு பிளேலிஸ்ட் அவ்வளவு கிளாரிட்டி வரும் சார். பேஸா இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டர் நிறைய பேர் தடுமாறுவாங்க, டிரான்ஸ்ஜெண்டா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப சூப்பர். அந்த ஹிந்தியில எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எனக்கு என்னாச்சுன்னா டெய்லி 5 hours வந்து ஹிந்தியே லிசன் பண்ணிட்டு இங்கிலீஷ் எழுதுறதுனால எனக்கு ஹிந்தியே புரிய ஆரம்பிச்சு. கண்டிப்பா எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு தெரியாது, ஆனா நமக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கிறதுக்காக நல்லாவே புரிய ஆரம்பிச்சிச்சு.
அதுல இருந்து கான்பிடன்ஸ் பில்டப் ஆகி தான் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சீரீஸுமே வந்து நான் வந்து ஹிந்தி தான் பார்த்தேன். மோஸ்ட்லி அங்கித் பாய் அல்சாரோட வீடியோஸ் இருந்தா அதுதான் பார்த்திருக்கேன். அப்புறம் அந்த டைம்ல தான் டிஆர்பி நோட்டிபிகேஷன் வந்துச்சு சார். அதுல வந்து அவங்க சொன்னாங்க மெயில் நோட்டிபிகேஷன் வரும், ஆனுவல் பிளானர் வந்துச்சு, மெயில் நோட்டிபிகேஷன் வரும், ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கும்னு சொல்லிட்டு அப்பதான் ரொம்ப ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்போ கொஞ்சம் ஆல்ரெடி இந்த டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு, பேபி பாத்துக்கணும், நான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இன்கம் வேணுங்கிறதுனால டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தம்பி கூட இருந்தாங்க, அவங்களுக்காக நான் வந்து குக்கிங் அந்த ஃபுட் அவங்க ஆஃபீஸ் போறதுனால எல்லாமே பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு டேவே வந்து ஃபுல் பேக் தான் இருந்துச்சு எனக்கு. டெய்லி ஒரு நைட்டு பேபி தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன். 11 அந்த மாதிரி மார்னிங் 5:30 6 வரைக்குமே படிப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். ஒரு மதியம் 11:30. ஏன்னா என்னோட பேபியோட ஸ்லீப்பிங் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் மாதிரி இருந்துச்சு. அப்படியா பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணி ஸ்கேனிங் எல்லாம் பண்ணி பார்த்தா அவங்க வந்து உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு ஸ்ட்ரெஸ்னால, நீங்க இதை ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க வந்து 3 months கண்டினியூஸா மெடிசின் போடுற மாதிரி சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னன்னா மேக்குள்ள நான் சப்ளீஸ் சிலபஸ் முடிக்கணும், அப்பதான் நான் வந்து மே டு ஆகஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ண முடியுங்கிற மைண்ட் செட். முடிச்சுட்டேன், நிறைய சப்ஜெக்ட் முடிச்சுட்டேன் சார். அந்த ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஒரு டெய்லி 5 hours அப்படின்னா 15 daysல முடிச்சிடலாம். சில சப்ஜெக்ட் வந்து ஹை, இப்போ மெஷினுக்கு அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு 1 month டைம் தேவைப்படும். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் 2 weeks எல்லாம் நம்ம டெடிகேஷனா பண்ணணும். அந்த மாதிரி ஓரளவுக்கு நான் முடிச்சுட்டேன் சார் மே கூட. ஆனா இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் இருந்துச்சு. அப்படிதான் அது. ஆனா அந்த இயர் மேல என்னால கம்ப்ளீட்டா முடிக்க முடியல. ஒரு ஆகஸ்ட் எக்ஸாமுமே வரல, ஆகஸ்ட்குள்ள முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் வரல, நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கும்போது கேட் வந்துருச்சு. கேட் எழுதி 2024 கேட்டோட நோட்டிபிகேஷன் வந்திருந்தேன். 2023 தான் என்னோட ப்ரிப்பரேஷனே நடந்துச்சு. 22 எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 22 ஆகஸ்ட்ல இருந்து 23 ஆகஸ்ட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்ப 24 கேட்டோட நோட்டிபிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிச்சேன். சரி, அந்த டைம்லயே தான் வந்து டிஎன்பிஎஸ்சி சிஎஸ்சின்னு அப்பதான் எனக்கு தெரியுது ஒரு எக்ஸாம் வருது. அதுவும் அந்த மந்த்ல தான் இருக்கு, ஜான்வரி அந்த மாதிரி தான் இருக்கு. இது எப்படியும் ஊருக்கு வரும், அந்த எக்ஸாமுமே எழுதி பார்க்கலாம் அப்படின்னு தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். சும்மா ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனா அதுல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு, எனக்கு சுத்தமா ப்ரிப்பேர் பண்ணல. சரி, நான் உங்ககிட்ட கூட அன்னைக்கு கேட்டேன், எல்லாம் ப்ரிப்பேர் எனக்கு வந்து டெக்னிக்கல்ல வந்து நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். இந்த கொஸ்டின் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணது இந்த மென்டல் டிப்ரெஷன் தான். எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, தம்பிங்க, என்னோட பெரிய தம்பி எல்லாம் என்னைய வந்து ஏதோ தெய்வம் மாதிரி உன்னால முடியாதுன்னா யாரால முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவேன். அது வந்து அதுக்கப்புறம் நான் இன்டைரக்டா இருந்தா கூட என்னோட பேஜுமே ஒரு ரீசன் தான் சார். இப்போ டிசிப்ளின் தான் நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஏன்னா அவங்களோட பேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்ப நான் சும்மா பேசி பார்த்துருக்கலாம், பேபி இந்த டைம்ல தூங்க வச்சாலும் அந்த 1 hour எடுத்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேம், நான் ஆக்சுவலா வந்து உங்ககிட்ட பர்சனலா ஃபோன் கால்ல பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இதெல்லாம பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க வந்து படிக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, அது வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதுதான் வேணும் ஒரு பெண்கள் அப்படின்னு வரும்போது. ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அப்படி ஸ்டேபிளா இருந்துட்டோம் அப்படின்னு இல்லாம நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா. நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த படிப்பு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து நீங்க எஃபோர்ட் போட்டது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அப்போ நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுனது எல்லாமே ரொம்ப ஹாப்பி. நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்றேன், எனக்கு அதை சால்வ் பண்ண முடியலன்னா எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போக முடியாது. கண்டிப்பா நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு போனா கூட அது ஏன் எப்படி
எனக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின் உங்ககிட்ட தான் நான் தெரியும், வேற யாருமே ஹெல்ப் இல்லை. டெக்னிக்கலி நீங்க ஒருத்தங்க மட்டும்தான் எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்றதுக்கு ஒரு கைடு மாதிரி இருந்தீங்க. அதுவும் நான் ஹைலைட் என்னன்னா அவங்க போஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணல, ஃபினான்ஷியலி எதுவுமே நான் உங்களுக்கு நீங்க வந்து பர்சனலி இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்றதும் வந்து யாருமே தெரியாத ஒரு பொண்ணுக்கு டவுட் கிளியர் பண்றதும் டிஃப்ரெண்ட் தானே. அதுவும் உங்களுக்கு நிறைய நீங்க மோஸ்ட் ஆஃப்லி நீங்க இது பண்ணிருக்கீங்க, பண்ணி கொடுத்துருவீங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது. ஒரு 10% வந்து உங்களுக்கே டைம் ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னா நீங்க வந்து நான் பார்த்து சொல்றேன் மேடம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்னாச்சுன்னா சார் வந்து இதை பார்த்து சொல்வாரு, நான் நெக்ஸ்ட் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிருது. அந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ என்னால நிம்மதியா நெக்ஸ்ட் போக முடிஞ்சது. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வெளியே ஒரு அகாடமி, ஒரு எஸ்டாப்ளிஷ் அகாடமில போய் நம்ம கோர்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீஸ் எபோவ் 50,000 70,000 அந்த மாதிரி கேட்கறாங்க. அந்த அளவுக்கு இப்ப கேட்டுக்கே 20-25 எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப சார் உங்ககிட்ட நான் கேட்கும் போது நீங்க வந்து 5,000 அந்த ரேஞ்ச் தான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா 5,000ங்கிறது எல்லாராலையுமே முடியிற ஒரு அமௌண்ட். இது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், இப்போ உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணாமலே பண்ணலாம். ஆனா நம்ம சைட்ல இருந்து நிறைய தேடி நம்மளாவே கொஞ்சம் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு விதத்துல மோட்டிவேஷன் தான், நம்மளாவே எல்லாமே பண்றது நமக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆயிருக்கும். இப்போ ஒரு அஃபோர்டபுளா ஒரு அகாடமி இந்த மாதிரி 75,000 எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல கேட்டீங்கன்னா நான் வந்து எல்லாருமே ஒரு கிடைக்குமா வேலை கிடைக்காதாங்கிற ஒரு இதுலதான் ஜாயின் பண்ணுவாங்க. கிடைக்கிறோங்க 100% கான்ஃபிடன்ஸ்ல யாருமே ஜாயின் பண்றதுங்க. இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது சோ எனக்கு வந்து இந்த மாதிரி இது கோர்ஸ் கிடைக்குதுன்னா பெட்டர், ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறேன். This video is sponsored by JSMS Academy. JSMS Academy is TNPSC Combined Technical Service Examination, TRB Polytechnical Examination, UPSC Engineering Service Examination Prelims and PSU மாதிரியான engineering level competitive examinations and GATE மாதிரியான entrance examinations வந்து pre-recorded online courses provide பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம். நாங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸா ஆன்லைன் மூலியமாவே ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். எஸ், நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 monthsக்கான பேக் அண்ட் 12 monthsக்கான பேக் அவைலபிளா இருக்கு. 6 monthsக்கான வீடியோ கோர்ஸ் 5,000 rupeesலயும், டெஸ்ட் சீரியஸ் 1,500 rupeesலயும், 12 monthsக்கான பேக் ஃபுல் கோர்ஸ் வீடியோ கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுமே சேர்த்து 10,000 rupeesலயும், டெஸ்ட் சீரியஸ் 2,000 rupeesலயும் ப்ரொவைட் பண்றோம். நாங்க ஸ்ட்ரிக்ட்லி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கான கோச்சிங் தான் ப்ரொவைட் பண்றோம். வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு சிலபஸ்ல மென்ஷன் பண்ண எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகும். டெஸ்ட் சீரியஸ் பாருங்க, பார்ட் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், 2 சப்ஜெக்ட் காம்போ டெஸ்ட், 4 சப்ஜெக்ட் காம்போ டெஸ்ட், 8 சப்ஜெக்ட்ஸ் காம்போ டெஸ்ட், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் மாடல், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன் மாடல் அண்ட் நியூமெரிக்கல் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்றோம். 5,000 क्वेश्चंस பக்கமா வந்து டெஸ்ட் சீரியஸ் மட்டும் கவர் பண்ணும். அரௌண்ட் நீங்க 10,000 rupees உள்ள அந்த பேக் வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 10,000 பிளஸ் ப்ராப்ளம்ஸ் பக்கமா வந்து சால்வ் ஆகும், கவர் ஆயிடும். 500 ஹார்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து கவர் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல 6 monthsக்கான வீடியோ கோர்ஸ், 6 monthsக்கான டெஸ்ட் சீரியஸ், 12 monthsக்கான ஃபுல் கோர்ஸ், 12 monthsக்கான டெஸ்ட் சீரியஸ்னு எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டா ஃபார்ம் லிங்க் கொடுத்திருப்போம். உங்களுக்கு எங்களுடைய கிளாसेस பிடிச்சிருந்தா மட்டும் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றதுதான், உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாலுமே எங்களுடைய கிளாஸஸை பார்க்காம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்க யூடியூப் கோர்சஸ் 500 ஹார்ஸ்ல வந்து 100 ஹார்ஸ் பக்கமா யூடியூப்ல நடத்திருக்கோம். அந்த கிளாஸஸ் போய் பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா மட்டும், உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா மட்டும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2,500 rupeesக்கான பேக் இருக்கு. அதுக்கான ஃபார்ம் லிங்க்குமே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் எங்களுடைய ஓல்டு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட யூடியூப் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, டவுட்ஸ் இருந்தா மட்டும் கேட்பீங்க. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 6 monthsக்கான இந்த வீடியோ கோர்ஸ் 5,000 rupeesல இருந்து 3,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எஸ், ஸ்பெஷல் வீடியோ கோர்ஸ் ஃபார்ம் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ண போற 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். நீங்க 6வது இல்ல 7வது நம்பரா வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடும். அதே மாதிரி 5 பேர் நீங்க ஃபில் பண்றீங்கன்னா என்னுடைய ஓல்டு யூடியூப் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஓகேங்களா? ஓல்டு பெய்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஓல்டு பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2,500 rupeesக்கான பேக் அவைலபிளா இருக்கு. இது ஓல்டு யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ரொம்ப வாரமா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னா தாராளமா வந்துட்டு இதுல ஃபார்மை ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் 2023 ஜான்ல நடந்த எக்ஸாம்ல எனக்கு வந்து 2024 எனக்கு வந்து லிஸ்ட்ல நேம் வந்துருச்சு. ஓகே, அந்த டைம் எக்ஸ்பெக்டே பண்ணல. கேட் ஸ்கோர் வந்துச்சு, கேட் குவாலிஃபை ஆயிட்டேன். நம்ம என்ஐடியோட கவுன்சிலிங் சிசிஎம்டி வரும்ல, அதுல ரெஜிஸ்டர் பண்ணி என்ஐடி போனாங்கிற பிளான்ல இருக்கும்போது அதுலயும் ஹஸ்பண்டுக்கு எங்க ஊருக்கு விட்டுட்டு அவர் தனியா இருக்கிறதுலயே விருப்பம் இல்லை, குழந்தை இருக்கிறதுனால என்ன பண்றது தெரியாம இருக்கும்போது இது லிஸ்ட்ல நேம் வந்துருச்சு. வந்து எக்ஸ்பெக்டே பண்ணுங்க.
அப்போ நம்ம நேம் லிஸ்ட்ல வரும்போது நமக்கு வர கான்ஃபிடன்ஸ் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் வழியா இதுக்கு வந்து இந்த பிசிஎம்ங்கிற அந்த கம்யூனிட்டி இருந்துச்சு, அதுல வந்து வரும்னு நினைச்சேன். இந்த கம்யூனிட்டிலே பார்க்கும்போது என்னை விட நிறைய மார்க்ஸ் எடுத்தவங்க இருக்காங்க. அப்ப எனக்கு அந்த ஒரு ஜூன் நினைக்கிறேன், ஜூன்ல எனக்கு அந்த எனக்கு இந்த டைம் கிடைக்காது. ஆனா நான் ட்ரை பண்ண நெக்ஸ்ட் டைம் மார்க் நான் வாங்கிடலாம் அப்படிங்கறத நான் புரிஞ்சேன். அது வந்து மறுபடியும் நான் உங்க வீடியோ ஒன்று சொன்னேன்ல, அந்த மாதிரி அந்த புரிதல் எனக்கு வந்து பெரிய விஷயம். இந்த லிஸ்ட்ல வந்தவங்க நான் சொன்னேன், நம்மளுக்கு கிடைக்க சான்ஸ் இல்ல, உங்களுக்கு மார்க் கம்மின்னு சொல்றீங்க, நீங்களும் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு பெட்டர் சொல்லும்போது அவங்களால ஏத்துக்க மாட்டாங்க, கிடைச்சிடும் அந்த மாதிரி. இந்த காம்படிட்டிவ் ஸ்கில்ல வரீங்கன்னா நம்ம தோற்றுவோங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம வரணும். கிடைக்காது, 4 years 5 years ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்காங்க. அப்போ வந்து நான் அதுவும் ஒரு எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம முன்னாடி எக்ஸாம்ல என்ன தப்பு பண்ணிருக்கோம், எதனால நம்ம ஃபெயிலியர் ஆகணுங்கிற அனலைஸ் பண்ணணும் சார். அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். அப்போ நான் பார்க்கும்போது நான் மைக்ரோ ப்ராசஸர் ப்ரிப்பேர் பண்ணல, ரினியூவபிள் எனர்ஜி ப்ரிப்பேர் பண்ணல, இஎம்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் கேட்ஸ்ல அவ்வளவுதான். அப்புறம் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் சுத்தமா இல்லை. என் கையில வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 4 months தான் இருக்கு. இந்த 4 monthsல வந்து நான் ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்படிங்கிற யூடியூப் அதுலதான் நான் பார்த்தேன். குரூப் 4 லெவல்ல தான் பார்த்தேன். என்னோட டார்கெட் வந்து 200 questions ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது. கரெக்டா இருக்கணும். 300 questions 200 கரெக்டா இருக்கணும். அதுல வந்து 87 questions போட்டீங்க. 87 மார்க்ஸ் நினைக்கிறேன் ஜிஎஸ்ல. 56 questions. ஜிஎஸ்ல டெக்னிக்கல் பேஸ் சொல்றேன். 200ல 200 questions நமக்கு 300 questions ஓகே, அந்த 200 வரணும். 140 நான் டெக்னிக்கல்ல கரெக்டா வாங்கணும், 60 வந்து நான் ஜிஎஸ்ல கரெக்டா வாங்கணும். அதான் என்னோட ஹையஸ்ட் டார்கெட். கண்டிப்பா அந்த 60 மார்க்ஸ் நான் ஜிஎஸ்ல வாங்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னால இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்க முடியும் பார்த்தேன். பாலிட்டி படிச்சேன், ஐஎன்எம், ஹிஸ்டரி, அப்புறம் யூனிட் 8 யூனிட் 9ல எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். திருக்குறள் சங்க பெற்றெல்லாம் நான் பாக்கல. இது வந்து குரூப் 4 லெவல், நம்ம குரூப் 2 லெவல் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது முன்னாடி கிளியர் பண்ணவங்க. ஆனா எனக்கு டைம் பத்தாதனால குரூப் 4 லெவல் ஏபிஎன் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம நோட்ஸ் எழுதணும்னா அவசியம் இல்லை. நோட்ஸ் என்னோட நோட்ஸ் வச்சு படிக்கும்போது நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டையுமே நான் கவர் பண்ணேன். மைக்ரோ ப்ராசஸர் கவர் பண்ணேன். இஎம்எஸ்சி வந்து எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். அதனால அது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல ப்ராப்ளம்ஸ் ஒரு 8-9 வருது, ஒரு ஃபார்முலா பேஸ்ல ஒரு 7 questions வருது. அந்த ஃபார்முலாஸ் மட்டும் படிக்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் மார்க் போனாலுமே பிரச்சனை இல்லை, டைமும் பத்தலைங்கிறதுனால. அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜியுமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரிசோர்ஸ் ரொம்ப கிடைக்கிறது. கிடைச்சத வச்சு நான் கொஞ்சம் பண்ணேன். ஆனா எனக்கு ப்ரீவியஸ் எல்லாம் ரினியூவபிள்ஸ் கிடைக்கும். அப்புறம் கடைசி ஒரு 2 months வந்து இது ஐஏஎஸ் ப்ரீவியஸ் இயர் புக்கை வந்து 2 times நான் வந்து ப்ரீவியஸ் இயர் ஒரு 2000 to 2024 வரைக்கும் இருக்கிற அந்த புக்கு 2 times கவர் பண்ணேன். அப்புறம் ஐசிசியோட புக்கையும் ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வரும். இப்போ மெஷர்மெண்ட் வந்து டிரான்ஸ்டியூசர் செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரே தான் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கு. ஸோ அதுவுமே அந்த 2 வச்சுதான் ஜிஎஸோட ஜிஎஸ்சி ஐசிஎல் தான் கம்ப்ளீட்டா. இது வந்து டெக்னிக்கலோட பிராக்டிஸ் வந்து ஐசிஎல் டார்கெட்ல 60 questions ஜிஎஸ்ல டார்கெட் பண்ணது 58 கரெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 140 questions வந்து நான் டார்கெட் டெக்னிக்கல்ல டார்கெட் பண்ணதுல 137 கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 200 questions டார்கெட் பண்ண 195 வந்து 292.5 எடுத்திருந்தீங்க.
அருண் நீங்கள் வந்து கம்யூனல்லே ஃபர்ஸ்ட் வாங்கிட்டீங்க. கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த இது இம்பார்ட்டன்ட் சார், ஆப்டிடியூட் நான் பார்க்கவே இல்லை. அது நம்மளுக்கு வந்து இந்த டைம் முன்னாடி லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்ல வந்து மார்னிங் டெக்னிக்கல், ஆஃப்டர்நூன் ஜெனரல் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் வந்து 2 days கேப் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் சிவரஞ்சி அவங்க கிட்ட கேட்டேன், ஜிஎஸ்ல இப்போ என்னெல்லாம் கடைசி 2 days என்ன பார்க்குதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணியான்னு கேட்டாங்க. வந்து ஆப்டிடியூட் வந்து எய்ம்டிஎன்லயே நான் கொஞ்சம் பார்த்தேன் சார். அந்த குரூப் 1 லெவல் பார்க்கும்போது எனக்கு டைம் இல்லை பார்த்தேன். அப்புறம் நான் இந்த கடைசி ஒரு நாள் சாப்பிட்டேன், மதியம் டு நைட்டு மட்டும்தான் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணேன். டாபிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்ஸா பார்த்துட்டு இப்ப எல்சிஎம் எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும், பார்க்காம நம்மளால போட முடியாத மாதிரி. So அந்த ஒரு half day டைம் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுல வந்து 25 questions GS வரும். எனக்கு 24 questions போடணும். அது வந்து நம்ம தேடி, அதுவும் காலேஜ்லயுமே நம்ம ஆப்டிடியூட் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்காக ப்ரிப்பேர் பண்ணதுனால அந்த டைம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே மேம், நீங்க வந்து இப்போ கோர் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? நீங்க எதை ரொம்ப ஹேட் பண்ண சொல்லிட்டீங்க, EMFT ஹேட் பண்றீங்கன்ட்டு. ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா என்ன? பிடிச்ச சப்ஜெக்ட் மார்க் வைஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சொன்னேன்ல, அந்த 5-12 அந்த லெக்சர்ஸ் நீங்க பார்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸா இல்ல எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸா? இல்ல சர்க்யூட்ஸ். ஓகே ஓகே. ஆனா எனக்கு ஒரு சப்ஜெக்ட்னு பிடிச்சது வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் தான். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த நம்ம நீங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணாம நம்ம அந்த சர்க்யூட் போட்டு அதுக்கப்புறம் வேவ் ஃபார்ம் போட்டு அந்த வேவ் ஃபார்ம்ல இருந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணி கொண்டு வரும்போது ஒரு சப்ஜெக்ட்ங்கிறது அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்டிகிரேட் பண்ணி நம்ம அந்த ஃபைனல் சொல்யூஷன்ல அரைவ் பண்ணும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரிலேஷன் நம்ம அப்படி பண்ணலாம் பண்ணணும். ஆனா டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம அது பண்ணிட்டு நம்ம டைம் இருக்கு, அதனால நம்ம ஃபார்முலாஸ் பை ஹார்ட் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, ஓவராலா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எனக்கு டைம் இருந்தது இல்லை சார், அது பிரச்சனை. அது புரிஞ்சதுனால செகண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அது நான் சரி பண்ணிட்டேன். ரொம்ப லென்த்தியா இருக்கிற क्वेश्चंस முதல்ல அட்டெண்ட் பண்ணாம விட்டுட்டேன். எப்படியும் சில ஒரு 15 क्वेश्चंஸ்க்கு டைப் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த லென்த்தி क्वेश्चंस நம்மளுக்கு பார்க்கும்போது நமக்கு டெம்ப்டிங்கா இருக்கும், இது சால்வ் பண்ணணும். ஆனா சால்வ் பண்ணா நம்ம ஈஸியா இருக்கிற क्वेश्चंस அட்டெண்டே பண்ணலாம். மிஸ் ஆகிடும் ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்ஸ். அதான் 80-20 பிரின்சிபல் சொல்லுவாங்கல்ல, நம்ம எதை வந்து ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து முடிச்சிட்டோம். அதாவது ஈஸியான போர்ஷன்ஸ் நீங்கள் ஈஸியாக முடிச்சிட்டோம்ட்டிங்கன்னா அப்புறம் ஹார்டான போர்ஷனை நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஈஸி கொஸ்டின்ஸ்க்கும் அந்த மார்க் தான், கஷ்டமான கொஸ்டினுக்கும் அந்த மார்க்ஸ் தான். எதுக்கு போட்டப்போ நம்ம தேவையில்லாமல் இது பண்ணணும். ஓவரால் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து சொல்லுங்க 13 क्वेश्चन கிட்ட எனக்கு டைம் இல்ல சார். 13 क्वेश्चनமே பாத்தீங்கன்னா மெஷின்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்ஸ். சோ அது ஒரு क्वेश्चनக்கே 10 minutes 15 minutes ஆயிடும். ஓகே, அந்த क्वेश्चंस எப்படியும் நம்ம சும்மா தான் ஏதோ ஒன்னு டிக் பண்ண போறோம்ன்றதுனால டைம் இதாயிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஓகே ரைட். ஓகே, உங்களுடைய ஓவரால் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி இருக்குல்ல, அந்த கோர் ப்ளஸ் ஜிஎஸ்க்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஓவராலாக எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு? இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எத்தனை மந்த்ஸில் முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்? எனக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு உள்ளதான். 2 இயர்ஸ் ஏன்னா இடையில நான் ஒரு 4 months அந்த மாதிரி கேப். ஆமா. சோ ஒரு 2 இயர்ஸ்க்கு உள்ள எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு நோட்ஸ் வந்து இப்ப நான் இது கரெக்டா ஏன் சொல்றேன்னா, நான் இப்ப இங்க யுஏல இருந்து ஊருக்கு போகும்போது நான் என்னோட நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவேன். இப்ப லக்கேஜ் பாத்தீங்கன்னா எனக்கு 30 kgயுமே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட்க்கு 4 நோட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி லென்த்தியா பண்ணதுனால எனக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 year டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு ஏத்த மாதிரி ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு 3 months 4 months அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப உங்ககிட்ட கோர்ஸ் வாங்குறாங்க டிஎன்பிஎஸ்சி ஏக்கு ஏத்த மாதிரி தான் அப்படின்னா ஒரு 7-8 monthsல முடிச்சிடலாம், கோர்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஒரு 3-4 monthsல வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஒரு 2 months எடுத்துக்கலாம், செகண்ட் ரிவிஷன் அகைன் வந்து 1 month அப்படின்னு ஒரு 3 ரிவிஷனுமே முடிச்சிடலாம். ஓகே மேம், ஒரு டவுட்டு. சில பேர் சொல்றாங்க 2 monthsல எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலான்ட்டு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதை பத்தி? சப்ஜெக்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும்.
ரிவைஸ் பண்ணணும், கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளோட குறைகள் பத்தி தெரியும். இப்போ வெளியில இருந்து ஒருத்தங்க பாக்குறாங்கன்னா என்ன இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு நினைக்கலாம். இப்ப நம்ம கேட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு டிஎஸ்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அப்படி நினைக்கலாம். ஆனா அது இவ்வளவு சிலபஸை கவர் பண்ணி இந்த கொடுத்த 2 மணி நேரத்துல அவ்வளவு கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்றதுங்கிறது பெரிய டாஸ்க். நிறைய எஃபோர்ட் தேவை. ஓகே, நீங்க யூஏஇல இருந்தீங்க இல்லையா? நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் வந்துட்டு என்ஆர்ஐ இருக்காங்க. ஸோ அவங்க அங்கே போய் உட்காந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்? நீங்கள் எந்த அளவுக்கு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணீங்க? நீங்கள் அங்கே போயிட்டு கிளாஸ் கூட எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே உள்ள எல்லாத்தையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இது வந்து என்ஆர்ஐயா இந்த வீடியோ மேபி பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. என்ஆர்ஐனா மோஸ்ட்லி மேரேஜ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பா ஹஸ்பண்ட் இங்க ஒர்க்குன்னு இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ ஒர்க்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் கிடைக்கும். ஏன்னா ஊர்ல இருக்கும்போது நம்ம மாமனார் மாமியார் எல்லாருமே இருப்பாங்க. கண்டிப்பா வீட்டுல வேலைகள்லாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், அக்கம் பக்கம் சில கேட்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இங்க வந்து நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்க வேலையும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 1 BHK அபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. சமைக்கிறது கிளீன் பண்றது மாதிரி நம்மளால 2-3 ஹவர்ஸ் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னா இங்க வரும்போது மைண்ட் செட் வந்து மாறிடுது சார். ஜாலியா இருக்கிறது, மால் போறது. ஏன்னா நல்ல சேலரி வச்சிருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் பினான்சியலி ஸ்டேபிளா இருக்காங்க. எங்க அம்மா சொல்றாங்க நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, அவங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்கன்னு எங்க அம்மாவே சொல்றாங்க. ஆனா அது அப்படி இல்ல சார். நம்ம வந்து அவர் 1 டேல வாங்குற சேலரி தான் நான் 1 மந்த்ல வாங்குறதா இருந்தாலும் அது 1 மந்த் நான் எஃபர்ட் போட்டு வாங்குறேன். கண்டிப்பா அந்த அமௌண்ட்ங்கிறது இல்லாம எனக்குன்னு ஐடென்டிட்டி நான் ப்ரொடக்டிவா ஏதோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சார். அதனால கண்டிப்பா இப்ப நான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னே சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பேசிக் கத்துக்கிறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறாங்க, பிரைவேட் செக்டர் போறாங்க. ஸோ கண்டிப்பா விமன் வந்து அவங்களோட என்ன சொல்றது கொஞ்ச நாளைக்கு இப்போ ஓகேவா இருக்கும். குழந்தைகள்லாம் பெருசானதுக்கு அப்புறம் நம்ம ரிக்ரூட் பண்ணி நம்ம அம்மாவெல்லாம் இப்போ ரிக்ரூட் பண்றாங்க. அது யூஸ் இல்லை. கண்டிப்பா மேரேஜ் ஆகி இப்போ ஊர்லயே இருந்தாலும் என்னவையா இருந்தாலும் நம்ம இந்த லிங்க்குள்ள போயிட்டோம்னா அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம். குழந்தை அந்த ஃபேமிலி நான் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த லிங்க்குள்ள போயிட்டாங்கன்னா என்ன பிரச்சனைனா இந்த 20 to 30 தான் நம்ம கரியர்லயும் இம்பார்ட்டன்டான ஏஜ், நம்ம ஃபேமிலி லைஃப்லயும் இம்பார்ட்டன்டான ஏஜ். ஃபர்டிலிட்டி விண்டோங்கிறது ஒரு 30-35 குள்ள முடிச்சிருங்க பேபிஸ் அதுன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணோட லைஃப்ல வந்து அது எல்லாமே பண்ற ஒரு ஏஜ். ஆனா நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிருக்கேன்னா ஆப்வியஸ்லி எனக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்திருக்கு. அந்த 2 இயர்ஸ் ஸ்ட்ரெஸ்னால எனக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. எனக்குன்னு ஒண்ணு இருக்கு சார். ஜாப்ல நான் சொல்றதுக்கே கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு மேம்.